குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 13/6/2026 சனிக்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்தில் 30ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் என்கிற வசந்த ருதுவில் இருக்கிறோம். இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே திரையோதசி என்கிற 13ஆம் நாளில் இருக்கிறோம். மாலை 2:12 வரைக்கும், பின்பு சதுர்த்த தேதி. இன்னைக்கு பரணி நட்சத்திரம் காலையில் 1:47 வரைக்கும் இருக்கும். பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வந்துவிடும். அதனால 2 விசேஷம் இன்னைக்கு முக்கியம். ஒன்று கார்த்திகை விரதம் என்கிற முருகனின் விரதம். 2வது இன்னைக்கு மாத சிவராத்திரி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இருக்கும். அதனால சிவனின் வழிபாடும் முருகனின் வழிபாடும் இன்னைக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய நாள். அதில் சனிக்கிழமை இந்த மாதிரி அமைந்தனால கடனை அடைக்கிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கடன் டெஃபினட்டாக மலை போல இருந்தால் கூட அடைஞ்சிடும். அதனால் முயற்சியை மேற்கொள்ளலாம். 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, குளிகை நேரம் 6:07. கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியனின் கடைசி ஹெப்பில் இருக்கார். 18 வினாழிகள் இருப்பார். 5:52க்கு சூரியன் உதய நேரம். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாளில் கார்த்திகைனாலே உடல் வலிமையை பற்றினது, சுறுசுறுப்பை பற்றினது, தைரியத்தை பற்றினது, நீதி கல்வியில நேர்மையை பற்றினது, அதிகம் ஆர்வத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கார்த்திகை ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்படி ஒளிரும் நட்சத்திரத்துல சந்திரன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள்னால எல்லா விதமான விஷயங்களும் வளர்ச்சியை தொடர்புதாக இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பலனை பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியிலே பல விதமான நன்மைகளை பெற்றுத்தர போகிற சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு டமாக்கா 4ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறதுனால ஒரு கருணையோடு எல்லா காரியங்களும் நடக்கும்போது புதிய முயற்சிகள் வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதான நல்ல நாள். அதனால இன்னைக்கு நிறைய கேபிடலைஸ் பண்ணிக்கிடுங்க. உங்க ஆரோக்கியத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மேம்பட போகிற நாளாக இருக்கிறது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு 12ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்றபடி எல்லா காரியமும் நிதானம் பண்ணிங்கன்னா போதும். முடிஞ்சா நீங்க ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. வீக்கெண்டு தானே, இதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு முருகன் வழிபாடு, சிவ வழிபாடு போன்ற வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. இதன் மூலியமாக நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, 2ஆம் இடத்துக்குரியவர் 11ல் இருந்த சுப செலவுன்னு பேர். அப்ப இன்னைக்கு நிறைய சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண நிகழ்வுகள், குடும்பத்திலே புதிய வரவுகள், பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், திருப்தியான மனநிலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நன்மையை தருவதாக இருக்கிறது. முருகனை நினைத்து கொண்டும் சிவ வழிபாடு செய்து கொண்டும் இந்த நாளை துவங்குங்க. அதனால் வெற்றி உண்டு. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ள குருவின் உச்சம் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்றைய நாளிலே அந்த குருவின் இடத்துக்கான கடகராசிக்காரர் ஆன உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்றார். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை நிறைய கொடுப்பாரு. இந்த கேந்திரத்தில் உட்கார்ந்தாலே இந்த ஒரு விஷயம் நடந்துடும். அங்கிருந்து பார்வையை 4ஆம் இடத்துல வைக்கிறார். அதனால நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி நிற்கும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குரியவர் 9ஆம் இடத்துல அமர்கிறார். உங்க ராசி 3ஆம் இடத்தை பார்க்க போறார். கார்த்திகை நட்சத்திரத்திலே உட்கார்றார். அனலுக்கு அனல் சேர்ந்தா மறந்து விடும். அதனால நிறைய சூரியனுக்கு முன்னாடி கற்பூரத்துக்கு அப்படின்னா எப்படி இருக்கும், வெளிச்சம் தெரியாது இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் மறைவுகள் திரை போட்ட மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு புரிஞ்சுட்டு பண்ணுங்க இந்த நாளை. 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ராசியினுடைய எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். சந்திர பகவான் இன்னைக்கு பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போறாரு.
அதனால் மற்றவர்களுக்கு உதவி, அது மூலியமாக வரக்கூடிய லாபம். இந்த சனிக்கிழமையே மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் தான தர்மங்களை செய்துவிட்டு நீங்கள் காரியங்களை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு வளர்ச்சியை நீங்களே பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி தாராளமாக அதை பண்ணுங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இன்னைக்கு அடைங்க. சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கு. அதனால கடன் அடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரன். இப்படி இருக்கும்போது சூரிய, சந்திர, சனி இந்த 3 பேரும் சேர காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நல்ல விஷயமா இந்த கடன் அடைக்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு உங்க ஆரம்பத்தை செய்யுங்க. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு சத்ருஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்க போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவர் இவர். 9ஆம் இடம்ல மெதுவா காரியம் நடக்கும்னு அர்த்தம். ஆனா 6ஆம் இடத்துல வந்து சந்தோஷமாயிடுவீங்க. மெதுவா நடந்தாலும் பாருங்க வெற்றியை கொடுத்து விட்டது என்று சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள் இன்று. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்றைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பயணம் செய்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் மனநிலை இதெல்லாம் பொறுத்தது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் காலையில எழுந்ததும் சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் இது கேட்டுருங்க. கொஞ்சம் சிவஸ்தோத்திரங்கள்லாம், சிவபுராணங்கள்லாம் கேட்டு இன்னைக்கு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸா எல்லாத்தையும் பண்ணுங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்துல வைக்கக்கூடிய இந்த நாளிலே சந்திரன் அதை தான் அப்ரோச் பண்றார். அதனால புதிய முயற்சிகளை இந்த சனிக்கிழமையான இன்றைய நாள் எடுங்க. இந்த முயற்சி உங்களுக்கு அழகான வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். வீக்கெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாமல் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சக்ஸஸ் உண்டு. கார்த்திகை விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு. காலையிலேயே கொஞ்சம் விஷ்ணுவின் பாடல்கள், சிவனின் பாடல்கள்லாம் கேட்டு கொஞ்சம் கடன்லாம் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு ஸ்டாப்பர். வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நண்பர்களே, கும்பம் அப்படின்னாலே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்க போறார். மற்றவங்களுக்கு ஏதானும் உதவிக்காரம் நீட்டக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு வச்சுக்கோங்க. முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலியமா வரக்கூடிய நன்மை உங்களுக்கு உயர்வு. ஏன்னா நீங்க நீதி, நேர்மை, நியாயம், கல்வி இதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள். இது எல்லா ஆர்வத்தையும் இன்னைக்கு உத்வேகமாக ஜாஸ்தி பண்ணக்கூடிய சந்திரனின் நிலைமை இருக்கு. அதனால இன்னைக்கு நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்க போகிறார். 5ஆம் இடம் அப்படின்னாலே காரியம் மெதுவா நடக்கும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருப்பதனால பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செலவாகும். குழந்தைகள் விஷயத்திலோ சரி, உங்களுடைய எண்ண ஓட்டத்தினாலோ சரி இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் உண்டு. இதை ரிலாக்ஸாக பண்ணுங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை துணையை கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.